ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸில் நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்குள்ள மார்க்கெட்டுக்கு ஓகேவா. ஸோ அது நம்மளுடைய சில முக்கியமான சொந்த வேலைகள் காரணமாக 2 நாள் வெளியே போயிட்டேன். ஸோ இன்றைக்கி தான் நான் மார்க்கெட்டுக்கே ஈவினிங் தான் வந்தேன். ஸோ தான் நான் சார்ட்டை பார்த்துட்டு சரி நாளைக்கான லெவல் என்ன, நம்மளுடைய ஆப்ஷன் மேத் கால்குலேஷனில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லெவல் ஒரு ஆப்ஷனுடைய செல்லர் எந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு என்ன மாதிரி இடம், எந்த ப்ரைஸில் என்ன மாதிரி அவங்களுடைய ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத வந்துச்சு தான் நம்ம ட்ரேட் எடுப்போம் ஓகேவா. ஸோ அந்த லெவல் தான் நம்ம மேத் கால்குலேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். பை லெவல் அப்படிங்கிறது இந்த லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா எந்த ஆப்ஷன் இருந்தாலும் அந்த ஆப்ஷனை நம்ம பை பண்ணுறது ஓகேவா. ஸோ நான் பை பண்ணுறது எந்தோ அதை தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ பையிங் அப்படிங்கும்போது நான் இந்த பாயிண்ட், அதாவது என்னென்னா நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 213 ரூபா அப்படிங்கிற லெவல் என்னுடைய பை லெவல். ஓகே, ஸோ 213 அப்படிங்கிறது பை லெவல். நான் இந்த 213 ரூபாய்க்கு மேலே எந்த ஆப்ஷன் எனக்கு ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுதோ அதை நான் பை பண்ணுவேன். அதே மாதிரி அந்த ஆப்போசிட் எந்த ஆப்ஷன் இந்த 213 ரூபா, இப்போ கால் ஆப்ஷன் 213 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா புட் ஆப்ஷன் 213 ரூபாய்க்கு கீழே இருக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் எனக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் 268 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு ப்ரைஸ் டச் பண்ணலை. ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் டச் பண்ணலை. ஒரு 5 மினிட் கேண்டில் இந்த 213 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. ஆனால் இந்த 268 ரூபா டச் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் நான் என்ட்ரி ஆவேன் ஓகேவா. ஸோ என்ட்ரி ஆனேன் அப்படின்னா என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் மேக்ஸிமம் இந்த 268 ரூபா அப்படிங்கிற லெவல் வரைக்கும் எதிர்பார்ப்பேன். ஆனால் ரொம்ப மார்க்கெட் ஒரு மாதிரி மேலே போகுமா போகாதா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் அப்படிங்கிறத மேக்ஸிமம் வச்சுட்டு நான் வெளியே வந்துடுவேன். ஸோ இதுதான் என்னுடைய என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்டுக்கான லெவல். ஸோ அதே மாதிரி கீழே இந்த 5 மினிட் கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது க்ளோசிங்னா என்னென்னா ஒரு 213 ரூபாய்க்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் க்ளோஸ் கொடுத்துருக்கு காலில். ஸோ புட் ஆப்ஷனில் அதே மாதிரி அந்த 213 ரூபாய்க்கு கீழே வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 168 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு வருதா அப்படிங்கிறத புட் ஆப்ஷன் டச் பண்ணிட்டா டச் பண்ணலையான்னு பார்த்துப்பேன். ஒருவேளை புட் ஆப்ஷன் 168 ரூபாய் டச் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ப்ரைஸ் இங்கேருந்து ரிவர்சல் ஆகும்போது இது இங்கேருந்து ரிவர்சல் ஆகக்கூடியது. அதாவது டச் எது முதல்ல சப்போர்ட்டையோ ரெசிஸ்டன்ஸையோ டச் பண்ணுதோ அதை பார்க்கணும் முதல்ல ஓகேவா. ஸோ இங்கே 213 ரூபாய்க்கு மேலே நான் க்ளோசிங் கொடுத்துட்டு அப்படின்னோடனே நான் என்ட்ரி எடுக்காமல் கீழே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன், அதாவது ஆப்னன்ட் புட் ஆப்ஷன், அதாவது இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ப்ரைஸ் என்ன அப்படின்னா 24,700. ஸோ இதுதான் க்ளோசிங் ப்ரைஸ், ஸ்ட்ரைக் ப்ரைஸ். நான் இதை வச்சு தான் எடுத்துருக்கிறேன். அப்போ புட் ஆப்ஷன் கீழே நமக்கு இந்த இடத்துல க்ளோஸ் கொடுக்கக்கூடாது. சாரி, இதை டச் பண்ணியிருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இதை டச் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி டச் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே ரிவர்சல் ஆகக்கூடிய பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த 168 ரூபாயை தாண்டி ஒரு 5 மினிட் கேண்டில் நமக்கு க்ளோஸ் கொடுத்து க்ளோஸ் வச்சிருச்சுன்னா அப்போ கால் நமக்கு மேலே இருக்குது, 213 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இது 168 க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இது ஒரு என்ட்ரி எடுக்கிறக்கூடிய வாய்ப்பு. இது ரெண்டாவது இன்னொரு என்ட்ரி எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இந்த 268 ரூபாய் டச் பண்ணிடுச்சு. புட் ஆப்ஷனும் 268 ரூபாய் டச் பண்ணி கீழே வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. செகண்ட் கேண்டில் எந்த மாதிரி க்ளோஸ் வைக்குன்னு பார்ப்பேன். ஸோ செகண்ட் கேண்டில் இது 168 ரூபாய்க்கு கீழேயும் இது 268 ரூபாய்க்கு மேலேயும் நமக்கு க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா என்ட்ரி ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட நான் எடுக்கக்கூடிய ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் இந்த ஆப்ஷன் மேத் கால்குலேஷன் வச்சு. ஓகே, ஸோ இது நாளைக்கான லெவல். அதாவது என்னென்னா ரெசிஸ்டன்ஸுங்கிறது 268, சப்போர்ட்டுங்கிறது 168, என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது 213 ரூபா அப்படிங்கிறது என்னுடைய என்ட்ரி பாயிண்ட். ஓகே, ஸோ இதுதான் நாளைக்கான லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இதில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில்
கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நான் வந்து எனக்கு நீங்க தெரியப்படுத்தும்போது, எனக்கு அது வந்து என்னைய மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கறது. உங்களுடைய கருத்து என்னவா இருந்தாலும் அத நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல தவறாமல் பதிவிடுங்க. எல்லா நண்பர்களுமே தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள், உங்களுடைய லைக் வந்து நீங்க தாராளமா பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.